காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுகிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இஸ்ரேல். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது மூத்த இணை ஆசிரியர் ஹரிஹரன். ஹரிஹரன், வணக்கம். இந்த போர் நிறுத்தம் பற்றி பேச்சு வந்தவுடனே அதனை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் காசா ஸ்ட்ரிப்பில் நடந்தது நம்ம பார்த்தோம். இப்போ அதிகாரப்பூர்வமாக போர் நிறுத்தம்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பின் பிறகு என்னென்ன மாற்றங்கள் அங்கே ஏற்பட இருக்கிறது? இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகிறது? இந்த அறிவிப்பு கடந்த வார இறுதியில வந்தாலும் கூட இது நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் தொடர்ந்தன. சில பிரச்சனைகளை எழுப்பியது. நாங்க சொன்னதெல்லாம் ஹமாஸ் ஏத்துக்க மாட்டேங்குது, இந்த டீல ஆனர் பண்ண மாட்டேங்குதுன்னு ஹமாஸ் தரப்புல சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அதனால இது அறிவிக்கப்பட்டாலும் கூட அமலுக்கு வருமா அப்படிங்கிற சந்தேகம் அமலுக்கு வர நொடி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இன்னமும் கூட இது முழுமை பெறுமா அப்படிங்கிற சந்தேகம் சர்வதேச சமூகத்துக்கு இருக்கவே செய்யுது. ஆனாலும் கூட இதுல ஒரு முன்னேற்றம் என்னவென்றால், இந்த போர் நிறுத்தமானது, இந்த சீஸ் ஃபயர் ஆனது அமலுக்கு வந்து விட்டது. ஹமாஸ் முதல் கட்டமாக அவங்க ரிலீஸ் பண்ண போற ஹாஸ்டேஜஸ் உடைய பட்டியலை கொடுத்திருக்கிறாங்க. அந்த பட்டியல் வந்த உடனேயே இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து விட்டது அப்படின்னு தெரிகிறது. ஒரு 3 கட்டமாக இது நடக்க போகிறது. ஒரு 15 மாத போரை இது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த சீஸ்ஃபயர் ஆனது 8:30 மணிக்கு லோக்கல் டைம், அந்த மிடில் ஈஸ்ட் உடைய லோக்கல் டைம் 8:30 மணிக்கு தொடங்க வேண்டியது 11:15 தொடங்குகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 251 ஹாஸ்டேஜஸ் அவங்க கடந்த அக்டோபர் மாதம், அதாவது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கொண்டு போயிருந்தாங்க. அதுல 94 பேரை இன்னமும் வச்சிட்டு இருக்காங்க. அதுல 33 பேரை ஃபேஸ்ட் மேனர்ல விட்டு அதற்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகள்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்கிறது தான் இந்த டீலுடைய முக்கியமான அம்சம். இது 3 கட்டமாக நடைபெறும். இறுதி கட்டம் அப்படிங்கிறது முழுமையான போர் நிறுத்தம். அது வரைக்கும் எல்லாம் இந்த டீல் போகுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் முதல் கட்ட ஹாஸ்டேஜஸ் 3 பேருடைய பட்டியல் அவங்க வெளியிட்டிருக்கிற காரணத்தினால இது அமலுக்கு வந்து விட்டது அப்படின்னு புரியுது. நன்றி ஹரிஹரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது மூத்த இணை ஆசிரியர் ஹரிஹரன் வழங்க நாம் கேட்டோம்.